வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனுங்கிற யூனிட் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக டெய்லர் அண்டு லாரன்ஸ் சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன் இந்த டாபிக் இல்லாத கொஸ்டினே இருக்கவே இருக்காது. டெய்லர் சீரியஸ் கேட்பாங்க, இல்லாட்டி லாரன்ஸ் சீரியஸ் கேட்பாங்க, இல்லை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து டெய்லர் சீரியஸ் மட்டும் பார்க்க போகிறோம். லாரன்ஸ் சீரியஸை வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். டெய்லர் சீரியஸ்னால் டெஃபினேஷன் வந்து எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துனோம். அனலிட்டிக் இன்சைட் ஏ சர்க்கிள் சி வித் சென்டர் அட் ஏ கேன் expanded in the series. இது வந்து ஃபார்முலா, டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ. அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒன் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இசட் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இசட் மைனஸ் ஏ இசட் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க, அபவுட் சொல்லிட்டு ஒரு இசட் சிக்வல்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அது வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஓகே, எஃப் ஆஃப் ட்ரிபிள் டைம் வந்து இன்டகிரேஷன் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா பொறுத்தவரையும். இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா நமக்கு புரியும். வாங்க ப்ராப்ளத்தில் பார்ப்போம். இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் வந்து கண்டிப்பாக ரைட் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேண்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பேண்ட் இ பவர் இசட் இன் ஏ டெய்லர் சீரியஸ்னு சொல்லிட்டாங்க. அபவுட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ப்ராப்ளத்திலே சொல்லிட்டாங்க டெய்லர் சீரிஸ் மூலமா இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் இசட், அவங்க வந்து ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. எஃப் ஆஃப் இசட் சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் இசட் ஃபங்க்ஷன் வந்து இ பவர் இசட்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, வேல்யூ இசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ இசட் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இசட் மைனஸ் ஏ whole squared plus f triple dash of a 3 factorial z minus a cube plus dot போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் என்னென்ன ஃபஸ்ட் அப்படின்னு எஃப் டேஷ் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் தேர்ட் டைம் 3 டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு டேபிள் போட்டுங்க. ஃபங்க்ஷன் வேல்யூ அட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும் பார்க்க. எஃப் ஆஃப் இசட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இ பவர் இசட்டு எஃப் ஆஃப் இசட். இதில் வந்து அட் வேல்யூவில் பார்ப்போம். இசட் ஈக்குவல் 0ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ இ பவர் 0 இசட்டுக்கு வேலை 0 போட்டோம்னா இ பவர் நாட் வரும். அதோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானது நெக்ஸ்ட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் ஏ. அப்போ இதை வந்து ஒன் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இ பவர் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் இசட் தான் வரும். அப்போ எஃப் டேஷ் இசட்டுக்கு வர 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இ பவர் 0 தான் வரும். இதோட வேல்யூ 1 தான் வரும். இதை வந்து செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இ பவர் இசட்டை எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இ பவர் இசட் தான் வரும். அப்போ எஃப் டேஷ் 0 ஈக்குவல் டு இ பவர் நாட் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டைம் பண்ணிங்க. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட் தான் வரும். இ பவர் ட்ரிபிள் டேஷ் 0 ஈக்குவல் டு இ பவர் நாட் ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். இப்போ வந்து ஃபார்முலாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து எல்லாத்தையும் கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு ஃபார்முலா சர்ச் பண்ணுங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருவாங்க, 0 சொல்லியிருக்காங்களா. அப்போது ஏக்கு பதிலாக 0 போட்டுங்க. ஏனாலும் 0 தான், இசட்னாலும் 0 தான். அப்போ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ இந்த வேல்யூ வரும். எஃப் டேஷ் ஆஃப் ஏவோட வேல்யூ 0 இன்ட்டு இசட் மைனஸ் ஏ. இசட் மைனஸ் ஏவோட வேல்யூ 0 ப்ளஸ் எஃப் நெக்ஸ்ட் என்ன எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ இருக்குது. டபுள் டேஷ் ஆஃப் ஏவோட வேல்யூ 0 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இசட் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப்
0 divided by 3 factorial z minus 0 whole cube டாட்டாட்னு போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியும் இப்போ எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ நமக்கு தெரியும், அதோட வேல்யூ வந்து 1 1 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 இன்ட்டு இசட் மைனஸ் 0 இருக்குது, அப்போ இசட்டு ப்ளஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ நமக்கு தெரியும், டபுள் வந்துட்டோம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் 1 divided by 2 ஃபேக்டரியல் 0 போச்சுன்னா இசட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் ஜீரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1 divided by 3 ஃபேக்டரியல் இசட் ஹோல் கியூப் ப்ளஸ் டாட்டா போயிட்டு இருக்கும். இதான் வந்து எஃப் ஆஃப் இசட். டெய்லர் சீரிஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். லரன் சீரிஸ் கேட்டாங்கன்னா அது நான் வந்து இன்னொரு கிளாஸில் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.